அதாவது நல்ல பண்புகள் வேணுமா உங்களுக்கு? நல்ல பண்பு இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு தனி ரூம் இருக்கணும். தனி ரூம் இருக்கணும், தனி கழிவறை இருக்கணும், தனி சமையலறை இருக்கணும், தனி குளியலறை இருக்கணும். அப்போ தான் உங்கள்கிட்ட நல்ல பண்பு வரும். உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நீங்கள் அழகாகவும் இருக்க முடியும். நீங்கள் அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உடல் பருமனாகக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு தனிமை தேவை. உங்கள் வீட்டில் உங்களுக்கு தனிமை தேவை, தனி அறை தேவை, தனியாக கழிவறை தேவை, தனியாக குளியலறை தேவை, தனியாக சமையலறை தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள்கிட்ட நல்ல பண்புகள் வரும். நீங்கள் அழகாக இருப்பீங்க. நல்ல பண்புகள் தான் ஒருவரை அழகாக காட்டும். நல்லா அழகாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக உங்கள் உடம்பை நல்லா பார்த்துப்பீங்க. உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணுன்னா உங்களுக்கு தனிமை தேவை. உங்கள் வீட்டில் தனிமை தேவை. உங்கள் வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு கழிவறை தான் இருக்குது, ஒரே ஒரு குளியலறை தான் இருக்குது. கண்டிப்பாக உங்கள்கிட்ட நல்ல பண்பே வராது. ஏன்னா இப்போ உங்களுக்குன்னு உங்கள் வீட்டில் தனி கழிவறை இருந்தால் அந்த கழிவறையை நீங்கள் தான் தூய்மை செய்வீங்க. அதை அப்போ தான் நல்ல பண்பு வரும். உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல பண்பே வரும். பண்புகள் எங்கேருந்து வரும்? புத்தகத்திலேருந்து வராது. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கற்றுக் கொடுக்க முடியாது. வாத்தியார் கற்றுக் கொடுக்குறதுனால உங்களுக்கு நல்ல பண்புகள்லாம் வராது. பண்பு எங்கேருந்து வரும்னா வீட்டில் உங்களுக்கு நல்ல பண்பு வரணும்னா வீட்டில் உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும். அதுதான் நல்ல பண்பு. பிறரை இடையூறு செய்யக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் மற்றவங்கள்ட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை இடையூறு செய்கிறீங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய ஆடைகளை உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் துவைக்கிறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எப்படி நல்ல பண்பு வரும்? நீங்கள் மற்றவங்களை இடையூறு செய்கிறீங்க. உங்கள் வேலையை நீங்களே செய்யாமல் நீங்கள் மற்றவங்களை உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை இடையூறு செய்கிறீங்க அப்படின்னா கெட்ட பண்புகள் தான் வளரும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு தனி அறை இருக்க வேண்டும். அங்கு தனியாக குளியலறை இருக்க வேண்டும், கழிவறை இருக்கணும், சமையலறை இருக்கணும். உங்கள் உணவை நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுடைய ஆடைகளை நீங்களே துவைத்து கொள்ளுங்கள். உங்கள் இருப்பிடத்தை, உங்கள் ரூமை நீங்களே க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களையே இடையூறு செய்ய மாட்டீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களையே நீங்கள் இடையூறு செய்கிறீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட எப்படி நல்ல பண்பு வரும்? அதனால் நல்ல பண்பு வரணுமா, நல்ல ஆரோக்கியம் இருக்கணுமா, நல்ல அழகாக இருக்க வேண்டுமா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு தனிமை தேவை. அதுக்காக தனியாக போய் ஒரு வீட்டில் ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஒரு சாப்பிட்லாம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் தூங்குவது, குளிப்பது, இது எல்லாத்துலேயும் ஒரு தனிமை தேவை. உங்கள் கழிவறை நீங்கள் தூய்மை செய்யணும், உங்கள் உடம்பை நீங்கள் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு தனியாக ஒரு இடம் தேவை, தனியாக ஒரு அறை தேவை. அப்போ தான் உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை வரும். வீட்டில் எல்லோரும் 4-5 பேர் இருக்கீங்க, எல்லோரும் ஒரே கழிவறையை பயன்படுத்துகிறாங்க, ஒரே குளியலறையை பயன்படுத்தும் போது அருவருப்பாக இருக்கும். எப்போ குளிச்சுட்டு வேகமாக அதை விட்டு வெளியே வந்துடணுன்னு தான் தோணும். கழிவறை, அதாவது கழிவறைக்கு போகிறோமா வேகமாக அதை விட்டு வெளியில் வந்துடணும். ஒரு பொது கழிவறையை நம்ம ஊரில் ஒரு பொது கழிவறை இருக்கும், அதை பயன்படுத்தும் போது நம்ம அவசரமாக பயன்படுத்தி விட்டு வெளியே வந்துடுவோம். அதை நாம் நேசிக்க மாட்டோம். அந்த கழிவறையில் ஒரு அமைதியெல்லாம் உட்கார மாட்டோம், நிம்மதியெல்லாம் இருக்க மாட்டோம். ஏன்னா பல பேர் பயன்படுத்துகிற கழிவறை அது மாதிரி தான் வீட்லேயும் சரி. தனியாக கழிவறை இல்லாமல் வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்க எல்லோரும் ஒரே கழிவறையை பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த ஒரே குளியலறையை பயன்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நிம்மதியாக குளிக்க மாட்டோம். குளிச்சுட்டு வேகமாக வெளியே வந்துடுவோம். ஏதோ குளிக்கிறது ஒரு கடமை, தலையில் உடம்பை நினைக்கணும், அது ஒரு கடமை. வேகமாக குளிச்சுட்டு வெளியே வந்துடுவோம். அது மாதிரி வேகமாக கழிவறைக்கு போயிட்டு வெளியில் வந்துடுவோம். அருவருப்பாக இருக்கும். 4-5 பேர் ஒரே கழிவறையை வீட்டில் உள்ளவங்க 4-5 பேர் ஒரே கழிவறையை பயன்படுத்தும் போது அந்த கழிவறையை பயன்படுத்தும் போது அருவருப்பாக இருக்கும். அந்த குளியலறையை பயன்படுத்தும் போது அருவருப்பாக இருக்கும். அந்த எல்லாரும் அதே வாளி அதே மக்கில் தான் தண்ணி பிடிச்சி தலையில் ஊற்றிட்டு இருப்பாங்க. அப்போ அது சுத்தமாக இருக்குதா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அருவருப்பு, வேறு வழி இல்லை, அதை பயன்படுத்திட்டு நம்ம வெளியிடும். அதனால் நம்ம வீட்டில் நம்ம அமைதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும் அப்படின்னா தனி குளியலறை தேவை, தனியாக ரூம் தேவை. அப்போ தான் நீங்கள் உங்கள் ரூமை நீங்கள் க்ளீன் பண்ணணும், உங்கள் கழிவறையை நீங்கள் தூய்மை செய்வீங்க, சுத்தமாக வச்சுப்பீங்க. இது நாம் மட்டுமே பயன்படுத்துகிற அறை. அதனால் நாம் தான் தூய்மை பண்ணுவோம். அது நமக்கு இப்போ எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு கழிவறையை நாம் ஏன் தூய்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு வீட்டில் ஒரே கழிவறை தான் இருக்குது, ஒரே குளியலறை தான் இருக்குது அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாருமே அதை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை போய் பயன்படுத்துகிறதுக்கே அருவருப்பாக இருக்கும். அந்த குளியலறையை பயன்படுத்துகிறதுக்கே அருவருப்பாக இருக்கும், அந்த கழிவறையை பயன்படுத்துகிறதுக்கே அருவருப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி சுத்தம் பண்ணணுங்கிற ஆசை நமக்கு எண்ணம் எப்படி வராது. அதனால்
நம்ம கழிவறையை நாம் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அந்த கழிவறை மேலே நமக்கு ஒரு பாசம் வந்துடும். அதை நாமளே தூய்மையாக வச்சுப்போம், நாமளே தூய்மை செய்வோம். நமக்கு அதை பயன்படுத்துறதுக்கும் அருவருப்பு வராது, அதை தூய்மையாக வைத்து கொள்வதற்கும் நமக்கு அருவருப்பு ஏற்படாது. அதுவே பொது கழிப்பறையாக இருந்துன்னு வச்சுங்க, ஒரு வீட்டில் 4-5 பேர் சேர்ந்து ஒரே கழிவறையை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அந்த கழிவறையை பயன்படுத்துறதுக்கும் அருவருப்பாக இருக்கும். அந்த குளியலறை, ஒரு வீட்டில் ஒரே ஒரு குளியலறை இருக்குது, எல்லாருமே அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த குளியலறையை பயன்படுத்துவதற்கும் அருவருப்பாக இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் அருவருப்பாக இருக்கும். குளிச்சுட்டு வேகமாக ஓடி வந்துடும். அதுவே ஒரு வீட்டில் உள்ள 4-5 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கழிப்பறை இருந்தால், தனித்தனி குளியலறை இருந்தால் அதை பயன்படுத்துவதற்கும் நமக்கு அருவருப்பு ஏற்படாது, அதை தூய்மை செய்வதற்கும் நமக்கு அருவருப்பு ஏற்படாது, நமக்கு தயக்கமே ஏற்படாது. ஏன்னா அது நம்ம கழிவறை, நாம தான் அதை பயன்படுத்துகிறோம். நம்ம குண்டிய கழுவுறதுக்கு நமக்கு என்றைக்காவது அருவருப்பு வந்திருக்கா? இல்லை, வராது, யாருக்குமே வராது. அவங்கவுங்க குண்டிய கழுவுறதுக்கு யாருக்குமே அருவருப்பு வராது. அதே மாதிரி தான் அவங்கவுங்களுக்குன்னு வீட்டில் தனித்தனி கழிவறை, தனித்தனி குளியலறை வந்து விட்டால், தனித்தனி அறை இருந்து விட்டால் அதை தூய்மை செய்வதற்கு யாருமே தயக்கம் காட்ட மாட்டாங்க, ஆசையாக பண்ணுவாங்க. அது ஆசையாக ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த கழிவறையை பயன்படுத்துகிறாங்க, அவங்க மட்டும்தான் அந்த குளியலறையை பயன்படுத்துகிறாங்க. அது அவங்க குளியலறை, அவங்களுடைய கழிவறை, அவங்களுடைய அறை. அது அப்படி இருக்கும்போது அதை தூய்மை செய்வதற்கு ஆசையாக இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும். நல்ல பண்புகள் என்பது யாரும் அச்சுறுத்தி ஏற்படுத்துவதில்லை, நமக்கே ஆசையாக இருக்கும். நல்ல பண்புகள் என்பது ஆசையாக கடைபிடிக்கக்கூடிய பண்புகள். பிறருக்கு இடையூறு செய்யாமல் இருக்கிற அந்த பழக்கம் அச்சுறுத்தலின் அடிப்படையாக வளர்க்கக்கூடாது. அந்த பண்புகள் பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது என்கிற அந்த நற்பண்புகளை பிறர் அச்சுறுத்தி நாம் அதை கடைபிடிக்கக்கூடாது. நமக்கே ஆசையாக இருக்கணும், நல்ல பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஆசை நமக்கு நமக்கு இயற்கையாக வரணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஒவ்வொருடைய வீட்லேயோ நீங்கள் அழகாக இருக்கணுமா, ஆரோக்கியமாக இருக்கணுமா, நல்ல பண்புகள் இருக்கணுமா, உங்கள் குழந்தைகள் நல்ல பண்புகளோடு வளரணுமா, ஆசையாக நல்ல பண்புகளை செய்யணுமா, அப்போது உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி குளியலறை, தனித்தனி கழிவறை, தனித்தனி அறை இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்க நல்ல பண்புகளோடு இருப்பாங்க. இப்போ ஜப்பான்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் அத்தனை நல்ல பண்பு உடையவர்கள். அவங்களாம் கஷ்டப்பட்டு கடைபிடிக்கலை. நம்மலாம் யாராவது அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கு, அப்பா அம்மா ஆசிரியர்கள் அறிவுரை சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தான் நம்ம நல்ல பண்பே செய்கிறோம். மற்றவங்களுக்கு பயந்து தான் நல்ல பண்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஜப்பான்காரங்களாம் அவ்வளோ ஆசையாக நல்ல பண்புகளை கடைபிடிக்கிறாங்க. ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், நேர்மையாக இருக்கிறதா இருக்கட்டும். அங்கெல்லாம் சில கடைகளில் ஆட்களே கிடையாது, நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு பணத்தை போட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு அவங்களாம் அந்த அளவுக்கு யாருக்கும் பயந்துக்கிட்டுலாம் ஆசையாக நல்ல பண்புகளை கடைபிடிப்பதில் அவ்வளோ ஆசையாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க. வீட்டில் நல்ல பண்பு கடைபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நல்ல பண்பை வீட்டில் இருக்கும்போது எப்படி கடைபிடிக்கணும்னா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். இதன் மூலம் வீட்டில் இருக்கும்போது நல்ல பண்புகளை கடைபிடிக்கலாம். அது மாதிரி பொது இடங்களுக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், கல்லூரிக்கு போகிறோம். கல்லூரியில் கழிவறையை அந்த மாணவர்கள் தான் தூய்மை செய்ய வேண்டும். பள்ளிக்கூடங்களில் உள்ள கழிவறையை, அந்த பள்ளிக்கூடத்தை, ஒட்டுமொத்த அந்த பள்ளிக்கூடத்தை தூய்மை செய்யணும்னா அந்த மாணாக்கர்கள் தான் அதை செய்யணும். அப்போ தான் நல்ல பண்பு வரும். புத்தகத்தை படிக்கிறதுனாலையோ வாத்தியார் சொல்கிறதுனாலையோ நல்ல பண்புலாம் வந்துடுறது. அந்த பள்ளிக்கூடத்தை அவங்க தான் பயன்படுத்துகிறாங்க, அவங்க தான் உட்கார்றாங்க, அவங்க தான் கழிவறையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதை அவங்க தானே தூய்மை செய்யணும். அதை அசுத்தப்படுத்தியது யார்? அவர்கள் தானே, அந்த மாணவர்கள் தானே, மாணாக்கர்கள் தானே. அப்போ அதை அவங்க தானே தூய்மை செய்யணும். அப்போ தான் நல்ல பண்பு வருமே தவிர வேறு எக்காரணம் கொண்டும் நல்ல பண்புகள் வேறு எந்த ஒரு வழியிலையும் வராது. அதனால் நல்ல பண்பு எங்கே வரும்னா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். இந்த பெருக்கிறது, தூய்மையாக வச்சுக்கிறது, இதை செய்கிறதுக்கு நீ கூச்சப்பட்டனா உனக்கு நீ வாழ்நாளில் என்றைக்குமே நல்ல பண்பு வரவே வராது.